ஹாய் ஹலோ. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸாக ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு. இது நிறைய பேர் பார்க்காத ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி, அமித்ஷா அண்ட் யோகி ஆதித்யநாத் அவங்க தே ஆர் ஃபூலிங் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் தான் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐஐடி பாம்பே அதுக்கப்புறம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அந்த சவுத் ஏஷியன் கேபிட்டலிசம் ரிலேட்டடாக ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்காக அந்த யூசி பெர்க்லே இன்ஸ்டிடியூட்டை அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மாஸ்டர்ஸ் அவங்க ஜாயிண்ட்டாக இவங்க சேர்ந்து பண்ணுற மாதிரி பிளானு அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா பிரமிட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரமிட் ஆஃப் கேபிட்டலிசம்ன்ற போஸ்டரில் என்னன்னா, மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் அவங்க மேலேருந்து வி ரூல் யூ, வி ஃபூல் யூ, அதுக்கப்புறம் கீழே ஆர்மி அப்படியே வேறு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டுட்டு வி ரூல் யூ, வி ஃபூல் யூ அப்படின்ற மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்டருக்கு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கார்ல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலிஸ்ட் கிளாஸுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய பேசியிருப்பார். இன்ஃபேக்ட் அவரோட ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், தியரி ஆஃப் ப்ராஃபிட் இதெல்லாமே நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் படிப்போம், சோஷியாலஜிலையும் படிப்போம். அண்ட் ஈவன் ஜிஎஸ்லேயுமே பேப்பர் ஒன்றில் அந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ், ஐடியாலஜிஸ் ஒரு சிலபஸ் இருக்குது. அதை நிறைய பேர் இக்னோர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜிஎஸ் பேப்பர் ஒன்றுக்குமே தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக அந்த கார்ல் மார்க்ஸ் அவரோட அந்த தியரி அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மார்க்சிசம் வந்த பிறகு எப்படி அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கேபிட்டலிஸ்ட் வெர்சஸ் ஒர்க்கர், அதாவது பூர்ஜோ வெர்சஸ் ப்ரொலெட்டேரியன் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு முதலாளிகளும் தொழிலாளிகளும் எப்படி கான்ட்ரடிக்ட் ஆகிறாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறதான் அந்த மார்க்சிசம், சரிங்களா? இந்த மார்க்சிசம் ரஷ்யாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலூண்டிய ஒரு காலம். அப்போ தான் அந்த 1910, 1919, 1917 அந்த போல்ஷிக் ரெவல்யூஷன், லெனின் அந்த பீரியட் அப்படியே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சைனா, இப்படி இந்த மார்க்சிசத்தினோட தாக்கம் அப்படிங்கிறது வேர்ல்டு பாலிடிக்ஸில் வேர்ல்டு ஓவராகவே பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 1911 ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவில். அது என்னென்னா பிரமிட் ஆஃப் கேபிட்டலிசம்னு ஒரு ஃபேக்ட். அந்த தியரி ஆஃப் ப்ராஃபிட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எது ப்ராஃபிட்னு ஒரு முதலாளி சம்பாதிக்கிறாரோ அது எல்லாமே ஒரு ஒர்க்கர் உற்பத்தி பண்ணுறதான், ஒரு ஒர்க்கரோட வேல்யூ அடிஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு தொழிலாளி தான் முதலாளிக்கு ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்குறான். அவன் ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்கலன்னா அந்த முதலாளியே சர்வே ஆக முடியாது. அதுக்கப்புறம் அந்த முதலாளியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட் அப்பாரட்டஸு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே ஒரு தொழிலாளியினோட உழைப்பில் தான் இருக்குது. அந்த தொழிலாளி மட்டும், அந்த பேஸில் இருக்கிற தொழிலாளி மட்டும் கைவிட்டுட்டா ஒருவேளை யூ ஜஸ்ட் இமேஜின் அப்படியே எல்லாமே டப்படப்பட கீழே விழுந்துரும் அப்படிங்கிறது தான் அந்த பேஸ். ஸோ பேசிக்காக இந்த போஸ்டரோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ்னா மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை எம்பசைஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்க மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை எம்பசைஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது ஓகே. பட் என்ன பிரச்சனைனா, சவுத் ஏஷியன் கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்கிற மோடி, அமித்ஷா அண்ட் யோகி ஆதித்யநாத்தை அங்கே பிக்சரைஸ் பண்ணி காட்டணும்? ஏன்னா சவுத் ஏஷியன் கேபிட்டலிசம்னா சவுத் ஏஷியாவில் மற்ற கண்ட்ரிஸ் இல்லையா, இன்னும் மற்ற லீடர்ஸ் இல்லையா? இன்ஃபேக்ட் என்னென்னா பேசிக்காக கொஸ்டின் நீங்கள் அந்த லீடர்ஸ் ஃபேஸ் இதுவும் இல்லாமல் ஜென்ரலாக போட்டிருந்தாலும் ஓகே. ஏன்னா அது ஏற்கனவே 1911 வந்த ஒரு போஸ்டர் தான், அதை தான் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்கிற 3 பேரோட ஃபேஸ் போடுறீங்க அப்படின்னா இது ஒத்துக்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி பாம்பே இயங்குறது, ஐஐடி பாம்பேயில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர்ஸ்க்கு சேலரி, ஐஐடி பாம்பே பில்டிங் கட்டின காசு, ஐஐடி பாம்பே இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபினான்ஷியல் பேஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட், அதாவது அது மோடி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டு தான். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாரும் கொடுக்குற டேக்ஸ், வரி பணத்தில் கட்டுற அந்த வரியை வச்சு தான் இதெல்லாம் சர்வே ஆகுது, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐஐடி பாம்பே இன்வால்வ் ஆகிற ஒரு ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் அந்த யூசி பெர்க்லே இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் மாஸ்டர்ஸ் அவங்களாம் சேர்ந்து எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். ஆக்சுவலாக அது தப்பு தான். என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக கேபிட்டலிசம்னு பேசுகிறது யாரையும் ஃபேஸ் போட்டு ரிமார்க் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதுவும் ஐஐடி பாம்பே வேற கனெக்டட், அண்ட் ஐஐடி பாம்பே இஸ் ரன் ஆன் தி ஸ்டேட் ஃபண்ட்ஸ். இந்தியாவோட அந்த டேக்ஸ் பேஸ்லேருந்து வர ஃபண்ட்ஸில் தான் ஐஐடி பாம்பே சர்வைவ் ஆகுது.
அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐஐடி பாம்பேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அவங்க இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மோடி, அமித்ஷா இவங்களை கனெக்ட் பண்ணி, யோகி ஆதித்யநாத் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இப்போ பெரிய கொஸ்டினாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் போஸ்டராக மட்டும் பார்க்க முடியாது. ஜிஎஸ்க்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில், ஆப்ஷனலுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி எல்லா கான்டெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் அஸ் அ ஃபிலாசபி. ஏன்னா இந்த மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியோட பேஸ் தான் இந்த போஸ்டரே. சரிங்களா? ஆல் ஒர்க்கர்ஸ் பேஸில் நிற்கிறாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அப்படியே லேயர் பை லேயராக, இது இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக சொன்னால் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அந்த ஸ்டேட் அப்பாரட்டஸ், ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து இந்த ஒர்க்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது அந்த வேர்டிங்ஸே கொஞ்சம் ஹெவியாக இருந்த, வி ரூல் யூ, வி ஃபூல் யூ, வி ஷூட் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக நம்ம இன்னும் கிராம்ஸ்கி, நியோ மார்க்சிஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் மார்க்சிஸ்ட்லாம் நிறைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே அந்த ஃபுல் தியரி வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணுவேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் சோஷியாலஜியும். பட் இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கான்ட்ரவர்ஷியல் போஸ்டரை பொறுத்தளவில் ஐஐடி பாம்பேங்கிறது ஸ்டேட் ரன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபுல் ஃபண்டிங் வந்து நம்மளோட டேக்ஸ் பணத்தில் இருந்து தான் போகுது. அண்ட் இதில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் வேறு கலந்துருக்காங்க. அண்ட் அவங்க எப்படி வந்து இதை ரிலீஸ் பண்ணலாம்? ஐஐடி பாம்பே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறாங்க, எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அந்த ஈவெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இனிமேல் அவங்களோட எதுலேயும் கொலாபரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஐஐடி பாம்பே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இதுதான் என்னென்னா, வேர்ல்டு பாலிடிக்ஸில் வந்து எப்படி வந்து இந்த வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து சில விஷயங்களை வந்து நரேட்டிவ் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நம்ம GS2ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸா, வேர்ல்டு பாலிடிக்ஸா, இல்லை ஆப்ஷனலில் PSIRல வேர்ல்டு பாலிடிக்ஸ், நிறைய விதத்தில் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம், நிறைய தியரிட்டிக்கல் இன்சைட்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தாங்க நம்ம ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும். ஈவன் சோஷியாலஜிலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அண்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்க சிலபஸாகவே. ஸோ ஒரு UPSC ஆஸ்பிரண்ட்டாக இந்த போஸ்டரை நான் பார்க்குற விதம் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கோர் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை சென்ட்ரலைஸ் பண்ண ஒரு விஷயம். பட் ஒன்லி திங் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு தலைவர்களோட முகத்தை வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஜென்ரலாக நீங்கள் வந்து அப்படியே அந்த 1911 ரிலீஸ் ஆன அதே போஸ்டரை கூட கொஞ்சம் நீங்கள் அப்படியே இதாக பண்ணி போட்டிருக்கலாம். பட் ஆனால் ஃபேஸை நீங்கள் இது பண்ணி போடுறதுங்கிறது டெஃபினட்டாக ஒத்துக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப வன்மையாகவே கண்டிக்கத்தக்கது. அது மோடி கவர்மெண்ட்டுன்னு இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் லீடர்ஸை, நம்ம நாட்டு லீடர்ஸை வந்து அப்படி நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கக்கூடாது அந்த போஸ்டரில். ஸோ இதை டெஃபினட்டாக கண்டிக்கத்தக்கதான். அண்ட் ஐஐடி பாம்பே அதுக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஃபிலாசபிக்கலாக இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எஸ், தட்ஸ் இட், ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.